இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எளிமையான வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது. சரிங்களா? எல்லாருமே பணத்துக்காக தான் டெய்லி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் யாரோ ஒருத்தவங்ககிட்ட வேலை பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தான் 90% பேர் வருமானம் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 10% நபர்கள் தான் முதலாளிகளாகவும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பணக்காரங்களாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நாமளும் எப்படி பணக்காரங்களாக வாழலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூடவே சேர்த்து பண்ணணும். இந்த விஷயத்தை தான் வெளிநாட்டில், அமெரிக்காவில், மற்ற பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த நாட்டை சேர்ந்தவங்க மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்ற நாட்டுக்கு யாரும் போகிறதில்ல. இப்போ நாம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்காகத்தான் வெளிநாடு போகிறோம். இப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது ஒரு கிராமத்தில் ஒரு 10 பேர் 20 பேராவது வெளிநாடு போயிருப்பாங்க. எதற்காகனா பணம் சம்பாதிக்க தான். யாரும் சுற்றுலா போனது கிடையாது. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுக்கலை. ஸோ அதுக்கு சரியான வழின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நெட்வொர்க் தான். புரியுங்களா? இல்லை, நான் எப்பயும் போல் எங்கள் அப்பா செஞ்ச வேலையை தான் நான் செய்வேன், இல்லைன்னா இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை தான் நான் செய்வேன், நான் புதுசாக எதுக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருந்தால் நம்மளால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் நகர முடியாது. இதற்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தை கழிச்சாங்களோ அதே சூழ்நிலையில் தான் உங்களுடைய காலமும் போகும். புரியுங்களா? திரும்ப உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியே போயிடும். ஸோ ஒரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ நிறையா எளிமையாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. புரியுங்களா? அதுலேயும் பார்த்திங்கன்னா, நாம் செலவு பண்ணுறத பணமாக மாற்றுறது தான் இதில் ரொம்ப புத்திசாலித்தனம். அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் தேர்வு பண்ணணும். அதனால தான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக பார்த்து நாம் நெட்வொர்க் பண்ணணுன்னு சொல்கிறோம். இந்த அடிப்படையில் நான் குறைஞ்சது ஒரு 2-3 ஆண்டு காலமாக ஒரு தேடுதலில் இருந்தேன். அப்போ அதுமாரி 2-3 நெட்வொர்க் எடுத்து பண்ணேன். அதில் எனக்கு அனுபவங்கள் கிடச்சிது. புரியுங்களா? பெருசாக சம்பாதிக்கலை. பட் ஆனால் எனக்கு நெட்வொர்க்னால் என்ன, நெட்வொர்க்கில் நமக்கு சம்பாதிக்கிறது எப்படி, அதில் நெட்வொர்க்குள்ள பிளானை எப்படி நாம் எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அனுபவங்கள்லாம் கிடைச்சின அடிப்படையில் இன்றைக்கி நான் 1 இயராக நான் எடுத்து பண்ணுறது பார்த்திங்கன்னா, மைண்ட் செட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இருக்கிற நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இந்த மைண்ட் செட்டுன்றது கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற டெய்லி அன்றாடம் அந்த வீட்டில் பயன்படுத்துகிற குளிக்கிற சோப்பு, துணி பவுடரு, டாய்லெட் கிளீனரு, பேஸ்ட்டு, இது போட அத்தியாவசிய பொருட்கள். புரியுங்களா? அது இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் பொழுது கூட கழிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருட்களை மட்டும்தான் நம்ம நிறுவனம் தயாரிக்குது. அதை நம்மளை எக்காரணம் கொண்டு விற்க சொல்லாது. புரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே மேக்ஸிமம் ஒரு கம்பெனியினுடைய பொருளை நாம் விற்று கொடுக்கணும். இப்படி தான் பிளான் இருக்கும். புரியுங்களா? இது எல்லாத்துக்கும் மாற்றாக நம்ம நிறுவனம் எப்படி கொடுத்துருக்குன்னா, உங்கள் தேவைக்கு மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். புரியுங்களா? யார் சொல்லுவாங்க? வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிறுவனம் சொல்லியிருக்கு. புரியுங்களா? நீங்கள் உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கினா போதும். அதுவும் மாதம் மாதன்றது கூட கட்டாயம் கிடையாது. 2 மாதமோ 3 மாதமோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது வாங்கின பொருள் தீர்ந்துட்டாலோ, இல்லை புதுசாக ஏதாவது பொருள் தேவைன்னாலும் நம்ம கம்பெனியில் இருக்கிற பொருட்களை வாங்கிட்டு இல்லாத பொருட்களை வெளியில் வாங்கிக்கலாம். அதை பற்றி தப்பு கிடையாது. புரியுங்களா?
ஏன் நம்ம பொருட்களை வாங்கணுன்னாக்கா, நமக்குன்னு ஒரு வருமானம் வந்து நம்ம கம்பெனி கொடுக்குது, புரியுங்களா? அப்போ ஒரு வருமானம் நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கம்பெனி பொருட்களை நம்ம பயன்படுத்தினா இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கம்பெனி வந்து பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி காணும். கம்பெனி பெரிய அளவில் வளர்ந்தால் கண்டிப்பாக நாமளும் வந்து நம்மளுடைய வளர்ச்சியுமே வந்து பெரிய அளவில் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு கம்பெனியினுடைய பிளான் வந்து நான் போன வருஷம் நவம்பர் மாதம் 2023 நான் வந்துட்டு எனக்கு கிடச்சிது இந்த பிளானு. என்னுடைய டீம் லீடர் வந்து முகமது இக்பால் சார், மேட்டுப்பாளையம் தான். அவங்க தான் எனக்கு இந்த பிளானை வந்து மொபைல் மூலமாக தான் என்னை தொடர்பு கொண்டு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் பிளான் பிடிச்சிருந்தது, பட் நான் வேறு ஒன்று பண்ணதுனால இதை எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சின்ன தயக்கம். அதுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்கள் பண்ணுறதை விட்டுட்டு நான் வர சொல்லலை. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஏதாவது நெகட்டிவ்ஸ் வந்தால் அந்த நெகட்டிவ்ஸை மட்டுமாவது நம்ம கம்பெனிக்கு மினிமம் பட்ஜெட்டில், நான் ஏற்கனவே பண்ணது வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகம், அதனால் மினிமம் பட்ஜெட்டில் நம்ம கம்பெனி பண்ணுது. அதனால் வந்துட்டு அங்கே நெகட்டிவ்ஸை வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு நான் வந்து சரி பரவாயில்ல, அப்படி ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நாம் ஐடி எடுப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பண்ணலான்ற மாதிரி உள்ளே வந்தேன். அப்புறம் கம்பெனி மீட்டிங்ஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ண எனக்கு வந்து இன்னும் பிளானை பற்றி கூடுதலாக வந்து புரிதல் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் அப்புறம் வந்துட்டு முழுமையாகவே வந்துட்டு நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த 1 இயரில் வந்துட்டு நல்ல இன்கமும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு கீழே ஒரு டீமும் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை நல்லபடியாக நான் வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்கேன். இதை நான் வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்து நான் பண்ணும்போது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை மாறும்னு நான் நம்புகிறேன், புரியுங்களா? இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பிளானையும் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். பட் இது கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது புரியும். புரிகிறவங்க என்னை தொடர்பு கொண்டால் போதும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களையும் நான் சேர்த்து என்னோட கூட்டிகிட்டு போயிட்டு நான் எந்த உயரத்துக்கு போகிறனோ அதே உயரத்துக்கு உங்களையும் அழைச்சிட்டு போய் பொருளாதார ரீதியாக நம்மளுடைய காலத்துலேயும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய காலத்துலேயும் எந்த ஒரு குறையும் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பை நிறுவனம் கொடுத்துருக்கு. அதை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். உங்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து உங்களையும் என் கூட கூட்டு போக தயாராக இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா 9095128132, சரிங்களா? என்னுடைய பெயர் வந்து குணசேகர். நான் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், சரிங்களா? அதனால் வந்துட்டு நான் இந்த பிளானையும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் இருக்குது, சரிங்களா? பிளான் உள்ள போயிடலாம். பிளானை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த பொருட்களை உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கினா போதும். இது மட்டும் தான் வந்து நம்ம கான்செப்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இந்த பிளானே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி நீங்கள் கம்பெனி உள்ளே வரணும் அப்படின்னாக்கா ஐடி வந்துட்டு நீங்கள் ஒன்று கம்பெனியில் போடணும். அந்த ஐடி போடுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு யார் வேணாலும் ஐடி போட்டுக்கலாம். பட் ஐடியை போட்டுட்டு உங்களுக்கு அந்த வருமான வாய்ப்பை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு 1000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் வந்து கொடுத்துருவாங்க. மீதி 500 ரூபாய்க்கு வந்துட்டு நமக்கு இந்த பிளானை வந்து கொடுத்துட்றாங்க. சம்பாதிக்கிற ஒரு பிளானை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது 2nd இயர் ஆனிவர்சரி கம்பெனிக்கு இந்த மந்த்து டிசம்பர். அதனால் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக நீங்கள் கட்டுற 1000 ரூபாய்க்குமே கூட நீங்கள் பொருட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை நம்மளுடைய எம்டி மிஸ்டர் பாலமுருகன் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குது. இதில் வந்து எனக்கு நிறைய ஐடிஸ் கிடைக்குது. இது எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டாக்க எல்லாருக்குமே வந்து ஐடிஸ் கண்டிப்பாக கிடைக்கும், புரியுங்களா? அப்படி வந்து நமக்கு வந்துட்டு கொடுக்குற 1000 ரூபாய்க்கும் பொருளை கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த சம்பாதிக்கிற ஒரு பிளானையும் வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆள் உள்ளே வராங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க.
இந்த பாயிண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இன்கம் பிளான் தனியாக இருக்குது, அதையும் நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் மினிமம் ரீபர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கொரியர் மூலிமா தான் பொருட்கள் வாங்குறீங்கன்னும் போது அதுக்கு கம்மியாக வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகமாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரீபர்ச்சேசிங் வந்து ஒரு 1000 ரூபான்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. சரிங்களா? இப்படி வந்து நமக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அனைத்துக்குமே நமக்கு ஒரு இன்கம் இருக்குது. அதை நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் திரும்ப ரீபர்ச்சேசிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்துட்டு தள்ளுபடி கொடுக்குறாங்க. நீங்கள் அதே பொருளை வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கும்போது 1 கிலோ வந்துட்டு டிடர்ஜென்ட் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா 250 தான். புரியுங்களா? ஒரு பெரிய கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாவது போனீங்கன்னா வேணால் 2 ரூபா குறைக்கலாம், அதை தாண்டிலாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பொருள் வாங்கினாலுமே 20% தள்ளுபடியில் வந்து நமக்கு கம்பெனி வந்து பொருட்களை கொடுத்துருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா பொருளை வந்து நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ இதிலே வந்து நீங்கள் ஒரு 50 ரூபா வந்து லாபம் பார்த்துறீங்க. இதுமாரி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது குறைஞ்சது ஒரு 200 ரூபாய் வந்து நீங்கள் லாபம் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் காலத்தில் ஃப்யூச்சரில் எவ்வளோ பொருட்கள் வந்து வெளியில் வாங்க போகிறீங்களோ அப்போ அதை நீங்கள் நம்ம நிறுவனத்தில் வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எத்தனை அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து உள்ளே வர்றதுனால ஃப்யூச்சரில் நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்துறதுனால நம்ம இதில் மட்டுமே எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. இதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய வருமானம். புரியுங்களா? இது சும்மா ஒரு ஸ்டார்டிங் தான். இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு முக்கியமானதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். புரியுங்களா? நாங்களாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு 2 பேருக்கு இல்லை ரிலேஷனில் யாருக்கோ ஒரு 2 பேருக்கு இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. புரியுங்களா? இங்கே பைனரி கான்செப்ட் மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானே வந்து வடிவமைச்சிருக்காங்க. சிஸ்டம் அப்படி தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கும். புரியுங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர், அதாவது ஒரு பேருன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லை ரெண்டு பேர் சேர்ந்தது தான் ஒரு பேரு. புரியுங்களா? லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று சேர்றது தான் இங்கே பேராக வந்து கால்குலேஷனு. ஆனால் பைனரி கான்செப்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு கீழே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுடைய டவுனில் வந்து ஒரு ஆள் வந்து வரணும். புரியுங்களா? ஒரு லெக் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். அப்படி வரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோ அப்படின்னா 1:2 ரேஷியோன்ற ஒரு அடிப்படையில் அது கணக்கு எடுத்துக்கும். புரியுங்களா? அப்போ 3 பேர், லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் வரும்போது அது ஒரு ஜோடியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு 250 ரூபா வந்துட்டு வருமானம் கொடுத்துட்றாங்க. அதில் அட்மின் 10%, 5% வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் கொடுத்துட்டு மீதி 212 ரூபா 50 காசு வந்து நம்ம கணக்கில் நம்ம நிறுவனம் கொடுக்குது. புரியுங்களா? இதுவே ஒரு பெரிய வருமானம். இதுக்கு அடுத்தது கீழே வந்து 1:1 ரேஷியோ தான். லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வந்துட்டாலே அது எப்பயும் போல் ஒரு ஜோடியாக கணக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு 250 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறுவனம் கொடுத்துருக்கு. இதில் மேக்ஸிமம் ஒரு லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 முறை வந்து நிறுவனம் வந்து கணக்கு வந்து முடிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு, காலையிலேருந்து நடக்கிற வேலைக்கு மதியம் 12 மணிக்கெலாம் ஒரு டைம் வந்து கணக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதேமாரி மதியத்துக்கு மேலே நடக்கிற வேலைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு டைம் கணக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது காலையில் நீங்கள் 12 மணிக்குள்ளே 2 ஜோடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 500 ரூபா வந்து சம்பாதிக்கிற வாய்ப்பு நிறுவனம் வழங்குது. அதுமாதிரி மதியத்துக்கு மேலே 2 ஜோடி முடிச்சிங்கனாக்கா மதியம் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பை நிறுவனம் வழங்குது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிற பிளானை கையில் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிக்கலைன்னா வேறு எங்கே போய் நீங்கள் சம்பாதிக்க முடியும்?
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. காலத்துக்கும் கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையும் தொலைச்சி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொலைச்சி, உங்கள் குடும்பத்தினுடைய மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நீங்கள் வந்து எதுவுமே வச்சுருக்க போகிறதில்ல போகும்போது. புரியுங்களா? பின்னாடி வந்து வர தலைமுறை வந்து என்ன செஞ்சுட்டு போனாங்கன்ற ஒரு கேள்வியை வந்து கேட்கக்கூடிய இடத்துல நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு டெய்லி 1000 ரூபான்ற இன்கம் கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த பிளானை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நேம் வந்து பார்த்திங்கன்னா பேர் மேட்ச் இன்கம். புரியுங்களா? இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பேர் மேட்ச் இன்கம். ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து கம்பெனி நமக்கு என்ன கூடுதலாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அதுக்கு மேலாம் தொடர்ச்சியாக அந்த கம்பெனியில் இருக்கணும்னா நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்போம். நமக்கு அதே சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு கம்பெனியை தேடி தான் போகும். அப்படி யாரும் நம்ம நிறுவனத்துக்கு வந்தவங்க வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அப்கிரேடுனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கம் 16, இன்னொரு பக்கம் வந்து 15 வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 15 ஜோடியாக வந்து கணக்கு எடுத்துக்குது. இப்போ நீங்கள் 15 ஜோடி முடிச்சிங்கனாக்கா ஒரு அப்கிரேடு முடித்து அந்த டீமுக்கு வந்து நீங்கள் ஒரு தலைவனாக வரப்போகிறீங்க. புரியுங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் அப்கிரேடில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த 250 ரூபா ஒரு ஜோடிக்கு, அந்த 4 ஜோடின்றது லிமிட்டு. அப்போ டெய்லி 1000 ரூபான்ற சம்பாதிக்க முடியுன்ற ஒரு பிளான் உள்ள தான் நீங்கள் இருக்கீங்க ஸ்டார்டிங்லே. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் அப்கிரேடு போகிறீங்க அப்படின்போது, செகண்ட் அப்கிரேடு எப்படி போகுவீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எப்படி வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணீங்களோ, அப்கிரேட் கம்ப்ளீட் பண்ணீங்களோ, அதேமாரி உங்கள் டீமில் வந்து அந்த 31 பேரையும் ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ண வைக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் அப்கிரேட் மூவ் ஆகிடுவீங்க. அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேர் வந்து, அதாவது ஒரு ஜோடிக்கு வந்து 400 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லிமிட் மாறாது, டெய்லி 4 ஜோடி தான். அப்போ நீங்கள் 1000 ரூபா பிளான்லேருந்து டெய்லி 1600 ரூபா சம்பாதிக்க முடியுன்ற ஒரு இடத்த நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. இப்படி நமக்கு வந்து திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அப்கிரேடு 3, 4, 5, 6ன்னு சொல்லி கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். சிஸ்டம் பேஸ்டு தான் இது. பட் அதில் வந்து நீங்கள் ஒரு 5 வரைக்கும் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 1600 ரூபா பிளானில் செகண்டில் இருக்கீங்க. தேர்டு மூவ் ஆனீங்கன்னாக்கா 800 ரூபா ஒரு ஜோடிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபா டெய்லி சம்பாதிக்க முடியுன்ற பிளானுக்கு மூவ் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃபோர்த்து போயிட்டீங்கன்னாக்கா 1750 ரூபா ஒரு பேருக்கு. அப்போ நீங்கள் டெய்லி 7000 ரூபா சம்பாதிக்க முடியுன்ற ஒரு பிளான் உள்ளே போயிடுறீங்க. ஃபிஃப்த்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4300 ரூபா ஒரு ஜோடிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு 17200 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான் உள்ளே போயிடுறீங்க. அப்போ ஒரு 5 லெவல்லே நீங்கள் வந்துட்டு 17200 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற திட்டத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டு செயல்படணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்படி பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து அடையிறதுக்கு நார்மலாக பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 வருஷம் போதும் 5th லெவலில் போகிறதுக்கு. நான் செகண்ட் லெவலில் வந்துட்டு 1 இயர்லேயே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். புரியுங்களா? அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 5 வருஷத்தில் 5 லெவலில் முடிக்கலாம். இன்னும் நல்லா பண்ணாக்கா, வந்தவங்க டீமில் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணாக்கா. ஸோ ஏதோ ஒரு இடத்துல பின்னடைவு ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா கூட அட்லீஸ்ட் 10 வருஷத்துலேயே அது என்ன பண்ண முடியுங்க, நம்ம வந்து அந்த லெவல் போக முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோ போனாலும் அது கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். புரியுங்களா? நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய இலக்கு 5வது லெவலில் போய் அடையணுன்றத ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 17,200 ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுன்றது சாத்தியம். நீங்கள் வெளிநாடு போக தேவையில்ல, தனியாக கம்பெனி ஆரம்பிக்க தேவையில்ல, கோடிக்கணக்கில் முதலீடு போட தேவையில்ல. ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இம்மாகாலம் வாங்கி பயன்படுத்தின பொருட்களை நம்ம நிறுவனத்தில் வாங்கி பயன்படுத்துறதுனால மட்டுமே நீங்கள் இவ்வளோ ரூபாயை சம்பாதிக்கிற வாய்ப்பை பெற போகிறீங்க. புரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதோட விடலை கம்பெனி. உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நீங்கள் வந்துட்டு அப்கிரேடு 2, 3, 4ன்னு கொண்டு போகிறீங்க இல்லையா? அப்போ இதுக்காக உங்களோட உழைப்பு பெருசாக இருக்கும் இல்லையா? தானாக யாரும் வந்துட்டு அப்கிரேடு 2, 3ன்னு போயிட முடியாது. நம்மளுடைய உழைப்பு கொடுத்து தான் நம்ம அந்த இடத்துல வரோம். அப்போ அதுக்கான அங்கீகாரமாக நமக்கு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அப்கிரேடு பேர் மேட்ச் இன்கம் சொல்லிட்டு ஒரு செகண்ட் இன்கம் வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் ஒரு அப்கிரேடு முடிச்சிங்களோ அதே முறையில் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள லெஃப்ட்டில் வந்தவங்களையும் ரைட்டில் வந்தவங்களையும் ஒரு நபரை நீங்கள் அப்கிரேடு முடித்து பேர் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் அப்கிரேட் பேர் மேட்ச்சு. அவங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு 400 ரூபா வந்துட்டு வருமானமாக கிடைக்கும். இதுவுமே ஒரு நாளைக்கு வந்து 4 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. புரியுங்களா? நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய வருமானம் கிடைக்கும் அப்படின்றது. இப்படி வந்துட்டு நமக்கு செகண்ட் அப்கிரேடில் பேர் மேட்ச் ஆனாக்கா 800 ரூபா கொடுக்குறாங்க. தேர்டு அப்கிரேடில் பேர் மேட்ச் ஆகிறாங்கனாக்கா நமக்கு 1750 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்த் அப்கிரேடு வந்து பேர் மேட்ச் ஆனாக்கா உங்களுக்கு வந்து 4300 ரூபா கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 4 அப்கிரேடு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. 4 லெவல் வரைக்கும் 4 பேர் மேட்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்படி நமக்கு நடக்கும்போது மாதம் ஒரு நாளைக்கு 30,000 வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது. புரியுங்களா? ஒரு நாளைக்கு 30,000 ரூபா நினச்சி பாருங்கள். மாதம் 9 லட்ச ரூபா எங்கே போய் சம்பாதிப்பீங்க? சாத்தியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல சாத்தியமாகுது. சரி சார், இவ்வளோ ரூபா வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எப்படி கொடுப்பீங்க? கொடுக்குற காசுக்கு எனக்கு வந்து பொருளையும் கொடுத்துட்டீங்க 1000 ரூபாய்க்கு, அப்புறம் இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுத்து கொடுப்பீங்க? ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மக்கிட்டேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அந்த 15 ஜோடி சேர்ந்தாக நீங்கள் ஒரு அப்கிரேட். நீங்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு 15 ஜோடி வருது இல்லைங்களா, அதில் ஜோடி 5, 7, 9, 11, 13, 15 இந்த 6 ஜோடி பணத்தை மட்டும் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. மீதி 9 ஜோடி பணத்தை வந்து கொடுத்துடுவாங்க. நம்ம நிறுவனத்தில் வந்து பேமெண்ட் சிஸ்டம் எப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேர் மேட்ச் ஆனால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கெலாம் பணம் வந்துடும். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணும், பணத்துக்காக வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இங்கே நடக்காது. இன்றைக்கி உங்களுக்கு ஜோடி சேர்ந்துட்டால் போதும், நாளைக்கு காலைல 10 மணிக்கு டான்னு வந்து விழுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு. புரியுங்களா? இதை நான் 1 வருஷ காலமாக நான் வாங்கிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு 2 இன்கம் வந்து நமக்கு கம்பெனி பெரிய இன்கம் கொடுக்குது. அப்படி நம்மக்கிட்டேருந்து இந்த எடுத்து வைக்கிற இந்த 6 ஜோடி பணத்தை தான் வளர்த்து நமக்கு பெருக்கி கொஞ்சம் அடுத்து நமக்கு இந்த 400, 800, 1790, 4300ன்னு சொல்லி இந்த கூடுதல் வருமானத்தை நமக்கு வந்து நிறுவனம் வழங்குது. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனம் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய இன்கம், டெய்லி இன்கம். இது வரைக்குமே நீங்கள் கம்பெனியில் பொருள் வாங்கவே இல்லை. புரியுங்களா? ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, அதுதான். இதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு நபரும் 2 பேரை ரெஃபர் பண்ணுறதால் மட்டுமே இத்தனை லட்சங்களாகவும் கோடிகளாகவும் சம்பாதிக்கிற வாய்ப்பை நம்ம பெறுறோம். இதுக்கு அடுத்தும் இதோடு விடாமல் நிறுவனம் நமக்கு ஒரு அடுத்த வாய்ப்பையும் கொடுக்குறாங்க வருமானத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம். இது மாதத்தில் ஒரு டைம் தான் கணக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஏற்கனவே எப்படி லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு பேர் ஜோடி சேர்த்து அமௌண்ட்டு வாங்கினீங்களோ அதுமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நபர் உள்ளே வந்தாக்கா 100 பாயிண்ட்ஸு, அதுமாரி 1000 ரூபாய்க்கு கம்பெனியில் ரீபர்ச்சேஸ் பண்ணால் 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். அந்த பாயிண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல கால்குலேட் ஆகும்.
புரியுங்களா? அதை வச்சு தான் நமக்கு இந்த மாத சம்பளத்தை முடிவு பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் உள்ளே வந்தால் உங்களுக்கு 100 பாயிண்ட், 10 பேர் உள்ளே வராங்கனாக்கா உங்களுக்கு கீழே உங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடச்சிடும். அதே போல் ஒரு நபர் வந்து பொருள் வாங்குறாரு, ரீபர்ச்சேசிங் ஒரு 1000 ரூபாய்க்குன்னா 300 பாயிண்ட்டு, ஒரு 10 பேர் வாங்கினாங்கன்னா 3000 பாயிண்ட் கிடச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 10ன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அது லிமிட்டு கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 100ஆகவும் வரும், 1000ஆகவும் வரும், 10,000ஆகவும் வரும். இப்படி உங்களுக்கு அந்த எண்ணிக்கை உயரும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 10,000, 20,000, லட்சம்னு சொல்லி உங்களுக்கு லட்சங்களில் வந்து பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்படி வரும்போது உங்கள் வருமானம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் பேர் ஆகிறத வச்சு தான் வருமானம். ஒரு பக்கம் லெஃப்ட்டில் 1500 பாயிண்ட்டும் ரைட்டில் 1500 பாயிண்ட்டும் வருதுன்னா அதை ஒரு பிவியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு 100 வந்து வருமானமாக கொடுக்குறாங்க. மைண்ட் செட் லீடர்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அடுத்து 15,000 பாயிண்ட் பேர் வச்சானாக்கா உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் 10,500 இருக்கிறதுனால 1000 வருமானமும், 400 வந்து போனஸ் ஆகும், ஒரு 200 வந்து ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,600 வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். மைண்ட் செட் மேனேஜர்னு ஒரு பதவியும் கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்து 30,000, 75,000, 1,50,000 லட்சம்னு சொல்லிட்டு நமக்கு பேர் மேட்ச் வந்து போயிட்டே இருக்கும். போஸ்டிங் பார்த்திங்கனாலும் அடுத்து வந்து மைண்ட் செட் டைரக்டர், மைண்ட் செட் சில்வர், மைண்ட் செட் டைமண்ட், மைண்ட் செட் கோல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் போகும்போது ஒரு க்ரௌனுக்கு மேலெலாம் மூவ் ஆகிட்டிங்கனாக்கா மாத சம்பளமே லட்சங்களில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு கீழே வந்தவங்க பொருள் வாங்கிறதுனால மட்டும், அவங்க வீட்டுக்கு வாங்கி பயன்படுத்துறதுனால மட்டும் லட்சங்களில் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்படி நாம் பொருள் வாங்கிறது மூலிமா வந்து பெரிய அளவில் வருமானம் கிடைக்கிது. இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரௌனை ரீச் ஆகிட்டீங்க, மைண்ட் செட் க்ரௌனுன்ற ஒரு பதவியை ரீச் ஆகிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டராக அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர், நீங்களும் ஒரு முதலாளி அந்த நிறுவனத்தில். புரியுதுங்களா? ஐடி எடுத்தாலே முதலாளி தான், இருந்தாலும் இது நமக்கு ஷேர் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுறீங்க. சரிங்களா? இப்படி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து இந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய நிறுவனம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அருமையான ஒரு வாய்ப்பு. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திகிட்ருக்கேன். இதனால் நான் நல்லபடியாக சம்பாதிச்சிட்ருக்கேன். என்னை நம்பி வந்தவங்களையும் நான் நல்ல ஒரு வருமானம் எடுக்க வச்சுக்கிட்டுருக்கேன். இதே அடிப்படையில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இதை பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் வந்துட்டு தெரியாமே வந்துட்டு செஞ்சதே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உங்களுடைய சூழ்நிலையை எண்ணி நமக்கும் வந்து கூட ஒரு கூடுதல் வருமானம் இருந்தால் வாழ்க்கை மாறுன்ற விஷயத்தை நம்பி என் கூட பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கை மாறும். இதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்துட்டு அவ்வளோ ஜெனுனாக வந்து நம்ம நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. எல்லா பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி பில் தராங்க. எல்லா இன்கமுக்குமே வந்து டேக்ஸ் கட்டிடுறாங்க. வருஷத்தில் ஒரு முறை வந்துட்டு ஆடிட் பண்ணி உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் கையில் கொடுத்துட்றாங்க. நீங்களும் அதில் ஒரு 5% ஆடிட்டரை வச்சு டிடிஎஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அரசனுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் உட்பட்டு சரியான வழியில் நம்ம கம்பெனி இயங்கிகிட்ருக்கு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை மேலும் வளர்த்திக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கு எல்லோரும் வரணும். பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.